ஹலோ மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் கசின் அப்படிங்கிற யோன்மென் பிஎல்லோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர்டா, நம்ம பிடிஎஸ் பிஎல் கிடையாது. ஸோ பிஎல் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுறோம். நம்மளோட பிடிஎஸ் அப்படி கிடையவே கிடையாது. they are பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன்ஸ். ஸோ நம்மளோட வியூவர்ஸ்க்காக இது ஓகேவா? ஸோ யாரும் அந்த மாதிரி நினச்சிட வேணாம். பிகாஸ் புதுசாக வரவங்க பார்ப்பீங்க, அப்போ அவங்க இப்படி தானோ அப்படின்னு நினச்சிருவீங்க. ஸோ அப்படி நம்ம பிடிஎஸ் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஓகேடா. நம்ம லாஸ்ட்டில் அப்படியே ஜிம்மினும் ஃபெலிக்ஸ் கூட பேசிகிட்டு இருந்திருப்பான். அதோடு நம்ம முடிச்சிருப்போம். ஸோ 2 டேஸ்மே இப்படியே பாஸ் ஆகி போகுது. அப்போது அந்த வெட்டிங் டே அதுவும் வருது. அப்போ அந்த வெட்டிங் டேயோட நைட், நாளைக்கு வெட்டிங் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 10 o'clock. அப்படியே ஜிம்மின் யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். நாளைக்கு வெட்டிங், நான் என்ன பண்ணுறது? ஐயோ, அவ்வளோதானா? நான் அவ்வளோதானா? அப்போ கரெக்டாக அவனுக்கும் ஃபெலிக்ஸ் கிட்டேருந்து கால் வருது. ஹலோ ஃபெலிக்ஸ். ஜிம்மின், எங்கே இருக்க? நான் சுகா வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு மேரேஜ்க்கு போகும்போது என்னையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. 2 பேருமே ஒன்றா தான் போவோம் ஜிம்மின். அப்புறம்தான் அங்கே போய் ஹோட்டலில் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் செப்பரேட்டாக பேரண்ட்ஸ் கூட வருவோன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ஜிம்மின்? ஃபெலிக்ஸ், எல்லாமே ஞாபகத்தில் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஃபெலிக்ஸ். இங்கே பாரு ஜிம்மின், நம்ம போட்ட பிளான் படி கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸும் சொல்கிறான். நீ பயப்படாமல் மட்டும் இருக்கணும். சுகா கிட்ட அப்படியே சந்தோஷமாக ஹாப்பியாக சிரித்து பேசுகிற மாதிரி மட்டும் நடந்துக்கோ. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஜிம்மின். நீ எதுவும் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க வேணாம். ஹாப்பியாக எப்பவும் போல இரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சொல்கிறான். ஜிம்மினும் நீ இருக்குங்கிற தைரியத்தில் தான் ஃபெலிக்ஸ் இப்போ ஒரு மாதிரி மனசில் ஒரு சின்ன சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் இருக்குது. ஹலோ ஜிம்மின், சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சது ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸும் காலை வச்சுறான். ஸோ ஜிம்மின் அப்படி கட் பண்ணிடுறான். ஜிம்மின், இந்த மாதிரி டயத்தில் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். அப்போது ஜிம்மினோட அந்த ரூமுக்கு அப்படியே சுகா வர்றான். ஜிம்மின், என்ன ஹாப்பியாக இருக்கியா? சுகா, ஓகே தான் சுகா. அப்புறம் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு கரெக்டாக ரூமுக்கு தந்தாங்களா? அதெல்லாம் சர்வன்ட் தந்துட்டாங்க சுகா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் பேசலாமா? பேசலாம் சுகா அப்படின்னு சொன்னதும் சுகாவும் அப்படியே ஜிம்மின் பெட்டில் அப்படியே உட்காந்துருப்பான். அவனுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காடுறான். அது ஓகே தானே உனக்கு மேரேஜ் பண்ணுறது? அதெல்லாம் ஓகே தானே? எனக்கு ஓகே இல்லை தான். ஆனால் ஃபெலிக்ஸ் சொன்ன மாதிரியே நம்ம நடந்துக்கலாம். எனக்கு ஓகே தான் சுகா. இல்லை, எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. சீக்கிரமாகவே மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி. இன்னும் என் மேலே உனக்கு லவ் வரலங்கிறது நல்லா தெரியுது. ஆனாலும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணுறல, அதுவே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் ஜிம்மின் இருக்குது. அது சுகா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட லைஃப் இப்படி தாங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் ஐயோ, எனக்கு ஃபெலிக்ஸை தான் இப்போ வர பிடிச்சிருக்கு சுகா. ஆனால் உங்ககிட்ட நான் அதை எப்படி சொல்லுவேன்? அதனால தான் சுகா, வேறு ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் ஜிம்மின். அப்புறம் படிக்கிறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது? இல்லை மேட்ரஸை மாற்ற சொன்னாலும் மாற்றிடுவேன், ஓகேவா? பில்லோ, வாட்டர் எல்லாம், பீரெல்லாம் இருக்கா? சுகா, இன்றைக்கி நைட் பீர் இல்லை. ஸோ நாளைக்கு மேரேஜில் சீக்கிரமாகவே எழுந்து ரெடி ஆகணும். ஸோ அதனால் பீர்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சுகா. ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்குது ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஹேண்ட்ஸை அப்படியே சுகா பிடிக்கிறான். அதுவும் இந்த கையில் அந்த ரிங்கை போட்டு விடும்போது நான் இன்னும் ஹாப்பியாவேன். ரொம்பவே அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இன்னும் ஃபியூ ஹார்ஸ் தான். ஆனால் அதில் தூக்கம் கூட வருமானு தெரிலல. எனக்கு வராது. ரிங்கை கையில் போட்டு விட்டதுமே நீ எந்த ஆகிடுவ. உன் கூட ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணும். அப்போ கூட ஒரு மாதிரி டெரராக தான் சொல்லுவானா? ஆனால் நான் உன் கூட லைஃப் லீட் பண்ணணுன்னு நினைக்கல சுகா.
நான் நான் ஃபெலக்ஸ் கூட மட்டும்தான் என்னோடய லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு ஜிம்மன்? இல்லை சுகா, கண்டிப்பாக நடக்கும். இது நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். அப்புறம் சரி, ஓகே, நல்லா தூங்கு. எதுக்கு இப்போ அவன் ஒரு மாதிரி டவுனாக பேசிட்டு போகிறான்? என்னடா அவன் வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறானே, அப்படிலாம் நினைக்காத. ஒரு மாதிரி ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன் இது நாள் வரைக்கும், அதனால தான் இப்போலேருந்து ஒரு மாதிரி அப்படியே சாஃப்டாக தூங்கு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே படிக்க வச்சுட்டு அவனுக்கு மேலே அப்படியே பிளாங்கெட்டெல்லாம் போற்றி விட்டுட்டு அவனோட தலையை அப்படியே கோதி விடுறான். ஸோ ஜிம்மினுக்கு சுகா தொடுறது ஒரு மாதிரி இருக்குது. என் ஃபெலிக்ஸ் தான் எப்படி தொடணும், ஆனால் சுகா என்னை எப்படி தொட்டுட்ருக்கான். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. என்னது? எதுவும் சொன்னியா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே சுகா. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், நீயும் தூங்கணும்ல. இதோ கிளம்புறேன் அப்படின்னு சுகாவும் அப்படியே டோரை சாத்துறதுக்கு முன்னாடி ஜிம்மினை பார்த்துட்டு, நான் இது நாள் வரைக்கும் ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி உன் பக்கத்துலேயே இருந்துட்டேன். ஐ மீன் கிஸ்ஸு அது இதெல்லாம். இனிமே நீ எந்த ஆகிடுவேன், அப்போ எனக்குன்னு ஒரு உரிமை இருக்கும். அந்த ஃபெலிக்ஸ் வச்சே வரமாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோடய அன்பாலே ஒன்று அவனை மறக்க வச்சிருவேன். ரொம்ப கஷ்டம்தான் நீ அவனை மறைக்கிறது, இருந்தாலும் நான் அப்படி பண்ணிடுவேன் ஜிம்மன். லவ் யூ. இது அவன்கிட்ட நான் இது நாள் வரைக்கும் சொன்னதில்லை. நாளைக்கு உன் கையில் ரிங் போட்டுட்டு உன்னோட ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வெட்டிங் அன்னைக்கும் நான் சொல்லுவேன், ஜிம்மன் ஐ லவ் யூ, ஐ மேட்லி லவ் வித் யூ அப்படின்னு அவனும் அவன் மனசில் உள்ளதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அவனோட ரூமுக்கு தூங்க போயிடுறான். ஸோ போனதுக்கப்புறம் அவனோட ரூமில் ஜிம்மனோட ஒரு போர்ட்ரைட் வச்சுருப்பான். ஐ மீன் இப்போ உள்ள ஃபோட்டோஸ் காலேஜ் டேஸில் எடுத்தது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு கண்ணை மூடி தூங்குறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, ஜிம்மினும் அவனோட ரூம்லேருந்து அப்படியே வேக் ஆகுறான். இந்த சைட் சுகா அவனும் அப்படியே அவனோட ரூம்லேருந்து எழுந்துக்கிறான். மை காட், என்னால் நம்பவே முடியல, எனக்கு எங்களோட வெட்டிங் டே. அப்போ இந்த சைட் ஜிம்மின், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, இன்றைக்கி எனக்கும் சுகாக்கும் வெட்டிங் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே வேறு வேறு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரோட அவுட்ஃபிட்மே ஒரு ஒயிட் கோட் தான் அண்ட் பேக்கெட்டில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரோஸ். அப்போ சுகாவும் அப்படி குளிச்சுட்டு அவனோட அவுட்ஃபிட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு அவனும் ரெடி ஆகிட்டுருக்கான். இந்த சைட் ஜிம்மின், ஸோ அவனும் ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கான். ஸோ அப்போது சுகா, ஜிம்மினை பார்க்கணும் போல் இருக்குது, பரவாயில்ல, அவன் இன்னும் கோட்டை மேலே எடுத்து போட்டிருக்க மாட்டான், ஒயிட் ஷர்ட்டு அதோடு தான் நின்றுப்பான், நான் போய் அவனை பார்க்கணும் அப்படின்னு அவனும் ஆசையாக ஓடி வர்றான். பார்த்தா ஜிம்மின் அப்போ தான் ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் போட்டுட்ருப்பான். அப்போ சுகா அப்படியே நாக் பண்ணுறான் டோரை. யார்? நான் தான் சுகா, கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறியா? அப்போது ஜிம்மினும் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விடுறான். அப்போ சுகா பார்க்குறான். ஸோ ஜிம்மின் செம்ம ப்ரிட்டியாக இருக்கான். ஓ மை காட் ஜிம்மின், நீ அவ்வளோ அழகு, என் கண்ணு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க, பிகாஸ் அவ்வளோ 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 அழகாக இருக்க. என்னால் நம்பவே முடியல நீ என்னோடனவனா ஆய்க்க போகிற அப்படிங்கும் போது. தட்ஸ் அ pretty guy I have ever seen அப்படின்னு அவனும் மனசு விட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கான். பட் ஜிம்மினுக்கு இந்த சைடு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. பட் எனக்கு அதில் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை சுகா. சுகா, நான் கிளம்பிகிட்ருக்கேன், ஸோ நீயும் அப்படியே கிளம்பி ரெசார்ட்க்கு வந்துரு. சரி ஜிம்மின், நானும் அப்படியே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு அவங்க லைட்டாக மட்டும் ரெடி ஆகிட்டு அந்த ஃபைனல் டச்சப் அது எல்லாமே அந்த ஹேர் செட்டிங் எல்லாமே போயிட்டு அந்த பீச்சோட ரெசார்ட்டில் பண்ணிக்கலான்னு அவங்களும் அப்படியே இருக்காங்க. ஸோ ஜிம்மின் அண்ட் சுகா ரெண்டு பேரும் தான் ஒன்றா வந்து காரில் ஏறுறாங்க. முன்னாடி டிரைவர் அண்ட் சுகாவோட அப்பாவும் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்படியே எல்லோரும் போகிறாங்க. ஸோ ஜிம்மினும் அவனுக்கு கொடுத்த ரூமில் போயிட்டு அவனோட வெட்டிங் முடிஞ்சு சேஞ்ச் பண்ண வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூட்கேஸில் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே ப்ரிப்பேர்டாக பீச் சைடில் உள்ள அந்த ஹோட்டலுக்கும் வந்து அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அப்படியே செக் அவுட் எல்லாம் பண்ணிவிட்டு செக்இன் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. அப்போது
போகிறதுக்கு முன்னாடி சுகா வந்து செகண்ட் ஃப்ளோர் அண்ட் ஜிம்மின் வந்து தேர்ட் ஃப்ளோர். ஸோ ரூம் பக்கத்தில் கிடைக்கல. ஸோ அப்போது ஜிம்மின் சுகா வந்து ஒன்று அப்படியே லிஃப்ட்டில் ஏறி அப்படியே போகிறதுக்காண்டி போகிறாங்க. ஸோ அப்போ செகண்ட் ஃப்ளோரும் வந்துடுது. சுகாவுக்கு ஜிம்மின் இந்த மாதிரி ஃபுல்லாக இன்னும் ரெடி ஆகலை. ஆனால் இந்த காஸ்டியூமில் பார்த்ததுக்கே அவன் செம்மையாக அப்படியே ஸ்டக் ஆகி அவனோட பியூட்டியை ரெசிஸ்ட் பண்ணிக்க முடியாமல் அப்பப்போ அவனும் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். இந்த சைட் ஜிம்மின் சுகாவை அவன் ஏறெடுத்து கூட பார்க்கல. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போ சுகா அந்த லிஃப்ட்லேயே அப்படியே நீல் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரிங் பாக்ஸ் எடுக்கிறான். ஜிம்மின், will you marry me? சுகா, எனக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஆனாலும் என்ன will you marry meன்னு? அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. யாருமே இல்லாமல் நீயும் நானும் ஒரு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதான் கேட்குறேன் அப்படின்னு அந்த லிஃப்ட்டையும் அப்படியே மேலே டூ கீழே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளோருக்கும் வர மாதிரி அந்த ஆப்ஷன் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறான். சுகா, டைம் இல்லை, என்ன பண்ணிகிட்ருக்க? ப்ளீஸ் ஜிம்மின், உனக்கு கெஞ்சி கேட்குறேன். இது வரைக்கும் யார்கிட்டலாம் நான் பெக் பண்ணது கிடையாது. அது நடக்கட்டும். பீச்சில் அப்படியே இந்த ப்ரீஸி விண்டோட உன் கண்ணை நானும் என் கண்ணை நீயும் பார்த்துட்டு அப்படியே இந்த ரிங் போடுறது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் இப்போது கேட்குறேன், இந்த ரிங் வந்து ரைட் ஹேண்டில் போட்டுக்கோ, நான் அதை லெஃப்ட் ஹேண்டில் போட்டு விடுறேன் பீச்சில் வரும்போது. அப்போ ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ சுகாவும் அப்படியே ஃபோனில் அந்த ப்ரீஸ்டெல்லாம் கேட்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே ப்ளே பண்ணி விட்டுடுறான். ஸோ அப்போ அதில் ஓடிட்டுருக்கு. இப்போ கேட்குறேன், ஜிம்மின், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா? சுகா, சொல்லு ஜிம்மின், ஏன் ஓகே இல்லையா? இப்போ ஓகே இல்லையா ஜிம்மின்? என் கூட மேரேஜ் பண்ண ஓகே இல்லையா? சுகா, எதுக்கு கோவப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னதும் சுகாவும் அப்படியே ஜிம்மினோட ரைட் ஹேண்டில் உள்ள அந்த ரிங் ஃபிங்கரில் அப்படியே ஒரு ரிங்கையும் போட்டு விடுறான். கப்பிள் ரிங் தான், இப்போது நீ என்னை கேட்டுட்டு அப்படியே போட்டு விடு அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஸோ ஜிம்மினும் சுகா, உனக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? மனப்பூர்வமான சம்மதம் ஜிம்மின். நீ முழுசாக என்னவனா ஆக போகிற, நானும் முழுசாக ஒன்றவனா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கை நீடுறான். ஸோ ஜிம்மினும் அப்படியே ரிங்கை போட்டு விட்டுறான். இங்கே பாரு, இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் தான், புரியுதா? மேரிட் கப்பிள்ஸ், இதுதான் உண்மையான மேரேஜ். சுகா, பீச் சைடில் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, போயிட்டு ரெடி ஆகிட்டு வா ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிப்புலேயே அப்படியே செகண்ட் ஃப்ளோரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி போயிடுறான். டேக் கே ஜிம்மின், பார்த்து அப்படின்னு போயிட்டு ஸோ ஜிம்மினும் அப்படியே தேர்ட் ஃப்ளோர் போகிறான். அப்படியே செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கான் ஜிம்மினும். அப்படியே அங்கே வர்ற ரூம் சர்வீஸ் பாயும் ஸோ அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறான். ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. 2 பேத்துக்கும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த ஒரு டைமும் ஆகுது. அப்போ 2 பேரையும் அவங்களோட பேரண்ட்ஸ் தானே அப்படி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சுகா அப்படியே வர்றான், வந்து நிற்கிறான். ஸோ ஜிம்மின் அப்படியே எதிர்பார்த்துட்டு ஸோ அந்த சைட் ஜிம்மின் இப்போ போகணுமே அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டே அவனும் அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே 2 பேரும் நிற்கிறாங்க. ஒரு பெரிய சர்ச். அப்படியே ஃபாதரும் கேட்குறாங்க, உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? அப்போ ஜிம்மினும் எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் ஃபாதர். அப்போ இந்த சைடு ஃபெலிக்ஸ், ஃபெலிக்ஸ், உங்களுக்கு ஜிம்மினை மேரேஜ் பண்ணிக்க சம்மதமா? எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த சைடு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ், அந்த ரூம் பாயாக வந்தது நம்ம ஃபெலிக்ஸ் தான். அப்படியே ஜிம்மினை கூட்டிகிட்டு போயிட்டான். பாவம் இந்த சைட் சுகா அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். எதுக்கு இன்னும் ஜிம்மின் வராமல் இருக்கான்? அப்போ எல்லோரும் அந்த சைடு அப்படியே பேனிக் ஆகுறாங்க. ஜிம்மின் எங்கே? அப்போ ஜிம்மினோட அம்மா அப்பா எல்லாம் தம்பி வெயிட் பண்ணப்பா, ஜிம்மினை பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. பார்த்தா ஜிம்மின் அவனோட ரூம்லேயே இல்லை. அப்போ தான் சிசிடிவி பார்க்குறாங்க. அப்படியே ரூம் பாயாக போயிட்டு வெளில வரும்போது ஜிம்மினை அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபெலிக்ஸும் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ இந்த சைட் ஜிம்மின் அண்ட் ஃபெலிக்ஸ் அப்படியே ரிங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பி அப்படியே இருக்காங்க. ஸோ இந்த சைட் சுகா அந்த ரிங்கை வச்சுட்டு அப்படியே இருக்கான்.
அப்போ ஃபெலிக்ஸ் பார்க்குறான். ஜிமின் என்னது இது, ரைட் ஹேண்டில் ஒரு ரிங் இருக்குது, அது ஃபெலிக்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அது வந்து ஃபெலிக்ஸ் அந்த ஹோட்டல் ரூமுக்கு நானும் சுகாவும் போகும்போது அவன் எனக்கு லிஃப்ட்லேயே வச்சு ப்ரப்போஸ் பண்ணி என்னை மேரேஜ் பண்ணிட்டான். என்ன ஜிமின் சொல்கிற? ஃபெலிக்ஸ் கோவப்படாத, ஒரு நிமிஷம் ப்ளீஸ், கோவம் மட்டும் படாத ஃபெலிக்ஸ். சரி கோவப்படல, உன் மேலே கோவப்பட மாட்டேன் ஜிமின் என்றைக்குமே. சரி சொல்லு என்ன நடந்துச்சு? அது வந்து ஃபெலிக்ஸ், நாங்கள் 2 பேரும் போயிட்டுருந்தோமா. அது புரியுது 2 பேரும் லிஃப்டில் போயிட்டுருந்தீங்க, அதெல்லாம் நல்லா புரியுது ஜிமின். ஓகே, இப்போ எதுக்கு நான் கோவப்பட்டுட்ருக்கேன்? ஆல்ரெடி யுவர் மைண்ட். ஓகே ஃபெலிக்ஸ் ஜிமின் ஆல்வேஸ். இப்போ சொல்லு. அது வந்து ஃபெலிக்ஸ், நாங்கள் போயிட்டுருக்கும் போதே அவன் அந்த லிஃப்ட்லேயே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், ரிங் பாக்ஸை நீட்டிட்டு. அதுக்கு நீ என்ன ஜிமின் சொன்ன? நீ தானே ஃபெலிக்ஸ் சொல்லியிருந்த இந்த மாதிரி அவன் எது சொன்னாலும் மேரேஜ் முடிகிறதுக்கு முன்னாடி உன்னை கூட்டிகிட்டு போகிற வர எந்த மாதிரியும் ரியாக்ட் பண்ணாது, நல்ல விதமாக பண்ணுன்னு. ஆமாம் ஜிமின் நான் சொன்னேன். அதுக்கு அதான் நானும் சரின்னு சொல்லிட்டு, இது ஒரு பொய்யான கல்யாணம் தானே, அதான் நானும் என்னோடய ரிங்கை நீட்டினேன். அவனும் அவனுக்கு போட்டு விட சொன்னான், ரிங் போட்டு விட சொன்னான். நானும் போட்டு விட்டேன், அவனும் எனக்கு போட்டு விட்டான் ஃபெலிக்ஸ். சரி ஓகே, அது ஓகே. அங்கே ப்ரீஸ்ட்டு அதெல்லாம் யாரும் இல்லைல்ல? ப்ரீஸ்டெல்லாம் இல்லை, ஆனால் அவன்கிட்ட கேட்டான் மேரேஜ் பண்ணிக்க சம்மதமானு. நானும் எனக்கு முழு சம்மதம்னு சொல்லிட்டேன். ஆனால் இதை ஃபெலிக்ஸ் கிட்ட சொன்னால் அவன் ஒரு மாதிரி கோவப்படுவான். வேணாம் சொல்ல வேணாம், அதெல்லாம் யாரும் இல்லை ஃபெலிக்ஸ், சுகா ஜஸ்ட் சும்மா போட்டு விட்டான். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் வெட்டிங் ரிங்கே வேறு அவன் வச்சுருக்கான், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படி சொல்கிறான். சரி ஜிமின், சரி எல்லாம் ஓகே. இப்போது ஒரு ஐலாண்டில் இருக்கோம், கொஞ்சம் தள்ளி வந்து தானே இருக்கோம், அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எப்படியும் இங்கே வரணுன்னா நிறைய டைம் ஆகும், நம்ம இங்கே இருப்போன்னு அவனுக்கு துளி கூட ஐடியா இருக்காது, போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு ஐலாண்டில் உள்ள ஒரு ரெசார்ட்டில் இருக்காங்க. அப்போ 2 பேருமே கோட் சூட்டில் அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே இந்த ட்ரைபாட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, ஸோ பீச் சைடு போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி சன்கிஸ்டு ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக அப்படியே நிறைய பிக்சர் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜிம்முன்னு செம்மையாக ஹாப்பியாக இருக்கான். அப்போது எனக்கு டக்குன்னு சுகாவோட ஒரு ஃப்ளாஷ் வருது. ஆனால் சுகா என்கிட்ட லிஃப்டில் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவனோட கண்ணில் நான் அவ்வளோ லவ் பார்த்தேன். ஆனாலும் எனக்கு ஃபெலிக்ஸ் தான் முக்கியம். சாரி சுகா, சாரி அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போதே அவனுக்கு கண்ணில் லைட்டாக கலங்குது. என்னாச்சு ஜமீன்? அம்மா அப்பா என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறியா? ஆமாம் ஃபெலிக்ஸ், அம்மா அப்பாலாம் பாவம் இல்லை, நான் இப்படி பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதும் அவங்க ஒரு மாதிரி ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்கல்ல, அதான் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபெலிக்ஸ் கிட்டேருந்து மறைக்கிறான். அப்போ அவனுக்கே தோணுது, ஜம்மின் நீ இப்போல்லாம் அதிகமாக ஃபெலிக்ஸ் கிட்டேருந்து நிறைய விஷயம் மறைக்கிற. ஃபஸ்ட்டில் அவன் கூட இருக்கும்போது எதையுமே மறைக்க மாட்டேன், ஆனால் இப்போது நிறைய விஷயம் நீ ஃபெலிக்ஸ் கிட்ட மறைக்கிற. அப்போ ஃபெலிக்ஸும் அப்படியே அவனை அப்படியே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இந்த செவத் சைடு தள்ளிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். உன்னை இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணதில்லைல்ல ஃபெலிக்ஸ், சும்மாரு ஜமன், தயவு செஞ்சு சும்மாரு ஃபெலிக்ஸ். என்ன ஃபெலிக்ஸ், எல்லாரும் பார்க்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை காட்டுறான். அது ஒரு மாதிரியான கிளாஸ் டோர் மாதிரி இருக்குது, அங்கே குட்டி குட்டி பசங்கள்லாம் பார்க்குறாங்க ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லைட்டாக சிரிக்கிறான். அப்போது அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டு அகைன் ஃபெலிக்ஸ், அவங்களாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கண்டினியூ பண்ணுறான். ஆனால் ஜிம்மின்கோ அன்றைக்கி சுகா பண்ணிகிட்டு இருந்தான்ல அந்த ஓல்டு ஸ்டோரேஜ் ரூமில், ஸோ அதுதான் ஞாபகம் வருது. ஸோ சுகாவோட அந்த டச், அவளோட அந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு
சுகா இல்லாத போதே அவனுடைய ஸ்மெல் எல்லாத்தையுமே அவன் அப்படியே ஃபீல் பண்ணுறான். அவனே ஏதோ பக்கத்தில் இருக்க மாதிரி அவனுடைய ப்ரெசன்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறான் ஜிம்மினும். இப்போது நான் ஜிம்மின் ஜிம்மின் எதுக்கு இப்போது உனக்கு சுகா ஞாபகத்துக்கு வர்றான்? இப்போது ஃபெலிக்ஸ் தானே பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் சுகா உனக்கு எதுக்கு இப்போது ஞாபகத்துக்கு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி ஃபெலிக்ஸோட நினப்பில் இருக்கான், சுகாவோட நினப்பில் இருக்கான். ஒரு மாதிரி அவனோட மனசெல்லாம் தடுமாறுது. அப்போ இந்த சைட் சுகா அப்படியே வந்தவங்க எல்லோரும் ஒரு மாதிரி சுகாவை பார்த்துட்டு போகிறாங்க. என்ன சுகா, என்னாச்சு? நீ தானே சொன்ன 2 பேத்துக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டலாம். ஆனால் என்ன இன்னும் ஜிம்மினை காணோம். அப்போ சுகாவும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி ஏமாற்றத்தோடையும் ஒரு மாதிரி அவமானத்தோடையும் நின்றுட்டுருக்கான். அப்போ ஜிம்மினோட ஃபேஸ் அவனுக்கு வருது. அன்னைக்கு கூட கேட்க தானே செஞ்சேன், ஏன் லிஃப்டில் வரும்போது கூட அவங்ககிட்ட கேட்க தானே செஞ்சேன், டேய் ஜிம்மின் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க தானே செஞ்சேன். ஆனால் அவனும் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னான். ரிங் கூட கையில் மாட்டி விட்டேனே, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது சுகா. பிகாஸ் அவன் மாடல் அப்படிங்கிறதுக்காண்டி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அப்படியே இன்வைட் பண்ணியிருப்பான் கொஞ்சம் பேரை மட்டும். ஸோ அவனுக்கு சரியான ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. அப்போ ஜிம்மினோட அம்மா அப்பாவும் அப்படியே சுகா பக்கத்தில் வர்றாங்க. தம்பி சுகா, அங்கிள் எதுவும் பேச வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்ககிட்டையும் தான் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அம்மா அப்பா கிட்டேயும் அப்படியே சொல்கிறாங்க. இப்போ சுகாவோட அம்மா அப்பாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. இப்படி தான் ஒரு பையனை வளர்ப்பீங்களா? என் பையனை பாருங்கள், எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறான். ஆனால் உங்கள் பையன் எவன் கூட ஓடினாலும் சை, எவனை கட்டிக்க போனானோ தெரியல, என் பிள்ளைய விட அப்படி ஒஸ்தி அவங்க பையனுக்கு யார் கிடச்சிட்டா? அதெல்லாம் அவங்க கூட வந்து சம்மந்தம் வச்சுக்கிட்டேன் பாருங்கள், எங்களை சொல்லணும். அப்போ சுகாவும் மாம் டேட் வேணாம் விடுங்க. டே சுகா, இத்தனை வருஷமாக உன்னை நாங்கள் பார்த்துருக்கோம், சிங்கம் மாதிரி இருப்ப. ஆனால் இன்றைக்கி உன்னோட வாய்ஸில் ஒரு தடுமாற்றம் தெரியுது. அதுக்கு காரணம் அந்த ஜிம்மின். உங்களோட பையனை என்றைக்குமே நாங்கள் மன்னிக்க மாட்டோம். சின்ன வயசில் இந்த மாதிரி அப்படியே ஒதுங்கியே இருந்திருக்கணும். இப்போ வந்து உறவு கொண்டாட வந்தோம் பாருங்கள், எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே 2 பேர் பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜிம்மினோட அம்மா அப்பாவும் அப்படியே எவ்வளவோ சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல, இந்த கல்யாணத்துலேருந்து அவங்க போயிட்டாங்க, இவங்க மட்டும் தனியாக நிற்கிறாங்க அப்படிங்கிற போது அந்த அசிங்கம் தான் அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப கோவத்தை உண்டாக்குது. அப்போ அவன் யோசித்து பார்க்குறான், ஜிம்மன் நீ நினச்சியா? ஆனால் நான் என்ன தெரியுமா நினச்சேன், ஒரு வேளை நீ படிச்சுட்டு இருக்கும் போதே வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா, இதோ உனக்கு காலைல போட்டு விட்டேன்ல ரிங்கு, அந்த ரிங்கில் ஒரு ஜிபிஎஸ் வச்சுருக்கேன். நீ ஃபாரின் போனால் கூட நீ சேஃபாக இருப்பியா அப்படின்னு பார்க்குறதுக்காக அதில் வச்சேன். ஆனால் பின்னாடி உனக்கே முதுகில் குத்திட்டு அப்படிச்சுட்டு போயிட்டல்ல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஃபோன் எடுத்து ஜிமின் கையில் போட்டிருந்தானே ரிங், அதில் உள்ள ஜிபிஎஸில் அப்படியே ட்ராக் பண்ணுறான். பார்த்தா கரெக்டாக அந்த பீச்சோட ரெசார்ட் காட்டுது. ஓ, நீ போவன் கூட அவங்க தான் இருக்கியா? இதோ வர்றேன் அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி அழுத மாதிரி அப்படியே வேகமாக கார் எடுக்க போகிறான். சுகா எங்கப்பா போகிற? மாம் டேட் யார்கிட்டையும் பேச வேணாம், நீங்கள் நம்மளோட வீட்டில் போய் அமைதியாக உட்காருங்க, ஒரு வேலை இருக்குது, முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அப்படி சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படி கிளம்புறான். ஸோ அந்த சைட் ஜிம்மின். அப்போ ஜிம்மினோட கையில் ஃபெலிக்ஸ், ஜிம்மன் இனிமேல் நமக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், எதுக்கு அவனோட இதெல்லாம் அப்படியே போட்டுடு, அண்ணா கழட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸும் எவ்வளவோ கழட்ட ட்ரை பண்ணுறான். அப்போ ஜிம்மின், ஃபெலிக்ஸ் நானே கழட்டுறேன், ஃபெலிக்ஸ் நானே கழட்டிக்கிறேன் அப்படின்னு அவனும் அப்படி கழட்டுறான். ஆனால் அந்த ரிங் அவன் கைக்குனே செஞ்ச மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, வரவே மாட்டேங்குது. ஜிம்மின் எப்படியாச்சும் கழட்ட ட்ரை பண்ணு ஜிம்மின், எப்படியாச்சும். ஃபெலிக்ஸ் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் முடியல அப்படின்னு அவனையும் அவ்வளோ கழட்ட ட்ரை பண்ணுறான். ஆனால் அது வரவே மாட்டேங்குது. அப்போ டக்குன்னு அவனை பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு வாட்டர் வச்சு அப்படியே இந்த ரிங்கை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சி என்னமோ பண்ணுறான்.
ஆனால் அந்த ரிங்கை மட்டும் ரிமூவ் பண்ணவே முடியல. அட் லாஸ்ட் அப்படியே ஃபோர்ஸாக இழுக்கிறான். அந்த ரிங் அப்படியே பாத்ரூமில் அப்படியே 2 பீஸாக தெரிச்சு போய் விழுகுது. அப்போ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரியான ஹார்ட்டில் ஒரு ஃபீலிங்ஸ். உடஞ்சிருச்சு ஃபெலிக்ஸ். உடையட்டும், இதே மாதிரி தானே ஷுகாவோட மனசும் சுக்கு நூறாக உடஞ்சிருக்கும். உடையட்டும், அது நமக்கு இனிமேல் தேவையில்லை ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸும் அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில் போகிறான். அப்போ ஜிம்மினுக்கு மனசே இல்லை. அவனும் அப்படியே இந்த ரிங்கை எடுத்து பார்க்குறான். அப்போ அதில் அழகாக எஸ்ஜே அப்படின்னு போட்டு நடுவில் 2 ஹார்ட்ஸ் போட்டிருக்கு. ஸோ கரெக்டாக அந்த ஹார்ட்லேயே ஒரு மாதிரி ரிங்கு உடஞ்சிருச்சு. ஸோ அவனும் அதை ஒட்டி பார்க்குறான். ஆனால் அவனால் முடியல. சாரி ஷுகா, சாரி, உன்னை நான் ரொம்ப ஏமாத்துறேன், சாரி அப்படின்னு அவனும் அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே அந்த ரிங்கை எடுத்துகிட்டு அகெயின் அங்கே வாஷ் பேஷன் இருக்கும்ல, ஸோ அது பக்கத்துலேயே வச்சுட்டு வந்துடுறான். அப்போ வெளியில் அப்படியே ஃபெலிக்ஸும் ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வாயில் கடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரியான ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு படுத்துட்டு. அப்போது ஜிம்மினும் அப்படியே வெளியில் வர்றான். ஃபெலிக்ஸ், என்னது இது? ரொம்ப நாளாக இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உள்ளே போகணுன்னு. வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு நாள் நமக்கான நாள், நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஜிம்மினே அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். ஸோ ஜிம்மினும் அவனுக்கு மேலே போய் விழுகிறான். அப்போ ஜிம்மினும் அப்படி ஃபெலிக்ஸை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஃபெலிக்ஸ், இப்போவே வானா? ஆமாம், இப்போதான். ஐயோ, இது டேயாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் நாம் பண்ண வேண்டியதை பண்ணி தானே ஆகணும் மை டியர் வைஃபி. என்ன ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு அப்படி வேறு மாதிரி போயிட்டுருக்கு. செட் ஷுகா அப்படியே இந்த ஹோட்டலில் ட்ராக் பண்ணி வந்துட்டான். ஒரு 100 மீட்டர் அவையில் தான் இருக்கான், இந்த ரூமில் இருந்து. ஸோ அவனும் அப்படி வந்துட்டே இருக்கான் அவனோட ஃபோனை பார்த்துட்டு. செஞ்சிட்டல்ல ஒருத்தனை உண்மையாக லவ் பண்ண, உன்னை தாண்டா லவ் பண்ண, உண்மையாக பண்ண, அவனை செஞ்சு விட்டு போயிட்டல்ல. ஏன் அவன் தூக்கி சொருகினா தான் சந்தோஷமாக இருப்பேன்? என்னோட தூக்கி சொருனாலாம் இருக்க மாட்டேன். உன்னை உண்மையாக லவ் பண்ண, ட்ரூவாக லவ் பண்ணேன்டா. ஆனால் டேஷு அவன் கூட போயிட்டல்ல. என்கிட்ட அப்படி இல்லாத அவங்ககிட்ட என்ன இருக்கு? உன்னை நான் நல்லா பார்த்துக்காம இருக்கேனா? இல்லை என்கிட்ட பணம் இல்லையா, அறிவு இல்லையா, அழகு இல்லையா, என்ன தாண்டா இல்லை? ஆனால் ஒத்த லவ்வால் என்னை மொத்தமாக சாய்ச்சிட்டு போயிட்டல்ல போயிட்டல்ல. இந்த ஷுகா எதுக்குடா பொட்ட மாதிரி அழுதுட்டுருக்க? நீ இல்லைங்கிறதுக்காக அவன் தான் அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ கரெக்டாக ரூம் சைடும் வந்துட்டான். அப்படியே ரூம் டோரை நாக் பண்ணுறான். ஃபெலிக்ஸ், டோர் யாரோ நாக் பண்ணுறாங்க. யாரா ஆனால் இருக்கட்டும், அமைதியாரு. ஃபெலிக்ஸ், ஓப்பன் பண்ண டோரை அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஃபெலிக்ஸும் எழுந்து போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஷுகா செம்ம டென்ஷனோட அப்படியே கையில் ஒரு பீர் பாட்டிலை வச்சுட்டு அப்படியே செம்ம கோவமாக நின்றுட்டு இருக்கான். அவனோட ஃபேஸ்லேயே தெரியுது அது எந்த அளவு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷுகா, நீ இங்கே ஜிம்மினை தேடி வந்தியா? நோ, ஜிம்மின் இனிமேல் உன் கூட வர மாட்டான் அப்படின்னு சொன்னதுமே அந்த பீர் பாட்டிலை எடுத்து ஃபெலிக்ஸோட மண்டையிலே உடைக்கிறான். ஸோ ஃபெலிக்ஸ்க்கு அப்படியே மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துட்டுருக்கு. எதுக்குடா என்னை அடித்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸும் அப்படியே சண்டைக்கு போகிறான். ஸோ 2 பேத்துக்கும் செம்மையான ஒரு ஃபைட் நடக்குது. அப்போ ஜிம்மினை பார்க்குறான். ஸோ ஜிம்மின் அப்படியே படுத்திருக்கான். ஷுகா நீ எப்படி வந்த? நான் எப்படி வந்தேன்னு தெரியணுமா உனக்கு? பாரு, சிவனை ஒவ்வொரு அடி அடிப்பேன், அப்போ நீ பார்த்துட்டே இருக்கணும், புரியுதா? நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு செம்மையாக அடிச்சுட்டு இருக்கான். ஸோ ஃபெலிக்ஸும் சொல்கிற மாதிரி இல்லை, அவனும் செம்மையாக போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஸோ ஃபெலிக்ஸ்க்கு ஒன் சைடு அப்படியே ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு ஷுகா அந்த பீர் பாட்டிலை வச்சு அடித்தனால. அப்போ ஜிம்மின் ஓடி வர்றான். ஷுகா நிப்பாட்டு ஷுகா ப்ளீஸ், ஃபெலிக்ஸ் அடிக்காத ஷுகா. அப்போ கூட அவன் என்னையும் அடிக்கிறான், ஆனால் 2 பேரும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லல. ஃபெலிக்ஸ் அடிக்காத, நிப்பாட்டு ஷுகா
இதானே உன் வாயிலேருந்து வந்தது? உன்னை உண்மையாக அதனடா லவ் பண்ணி தொலைச்சேன். ஆ இவங்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது அப்படி? ஆ என்ன இருக்குது? என்னை விட அவனது நல்லா இருக்கியா? பார்த்துட்டியா? ஆ அதனால தான் அவன் கூடயே அப்படியே போயிட்டுருக்கியா? சுகா வாய மூடு சுகா. ஆ என்ன நினச்சிட்ருக்க? உன்னை நான் லவ் பண்ணல. நான் லவ் பண்ணுறது ஃபெலிக்ஸை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா மூஞ்ச முன்னாடி அப்படியே ஃபெலிக்ஸை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான். ஸோ ஃபெலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக இருக்குது. ஒரு மாதிரி தெனாவட்ட திமுறை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஒரு நான் மட்டும் சரி போட இந்த சைடு சுகா அப்படியே விட்டுட்டு அப்படியே ஜிம்மின் கழுத்தை பிடிச்சி அப்படியே வாலில் லாக் பண்ணுறான். அப்போ ஜிம்மின் இந்த சைடு ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறான். பிகாஸ் சுகா வந்து அவனோட நெக்கை பிடிச்சிருக்கனால. சுகா லீவ் மீ சுகா வெடி சுகா. அப்போ இந்த சைடு ஃபெலிக்ஸ் அப்படியே சுகாவை தடிக்கிறான். ஸோ அட்லாஸ்ட் சுகாவும் விட்டுடுறான். இங்கே பாருங்க, 2 பேரும் மூஞ்ச முன்னாடி முழிக்கக்கூடாது, தொலைஞ்சு போயிருங்க அப்படின்னு அவனும் 2 பேர்த்தையும் விட்டுட்டு அப்படியே செம்ம கோவமாக போகிறான். அப்போ ஜிம்மினும் அப்படியே ஃபெலிக்ஸை கூப்பிட்டு அப்படியே அவனோட பிளட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே அவனுக்கு டிஞ்சர்லாம் வச்சு கட்டு போட்டுட்டு இருக்கான். ஓகேடா, இந்த எபிசோட நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்குது, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் வந்து டேக்குக்கு போடுங்க, டேக்குக்கு மூவி போடுங்க, அண்ட் அது போடுங்க இது போடுங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் எப்படி தான் கேட்டாலும் எனக்கு தோணும் போது தானே நான் போடுவேன், எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நான் போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் பண்ணிட்டு அண்டு நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேடா, எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.